தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான். அந்த தமிழுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த முயன்றிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க, இந்தி திணிப்பை கொண்டு வராங்க, புதிய கல்விக் கொள்கை என்று பல பேர்களில் வெவ்வேறு பெயர்களில் இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சிடணும் தான். இதற்கான வாதங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையை போலவே சிலர் பேசுவாங்க. மாணவ செல்வதாங்க, நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் 1965 ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம். அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம தடுத்துச்சு. உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து நம்மளை எல்லாம் பாதுகாத்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பு போராடிய அந்த சீனியர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 70 வயது 80 வயது இருக்கும். அவர்கள் அப்போ போராடும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம போராடினாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா? எங்களுடைய காலத்திலையும் நாங்களும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுல என்றென்றும் உறுதியாக இருப்போம்னு நீங்க உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை தான் அவங்க விரும்புவாங்க. பொதுவாக தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவா இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறத அவங்க என்றைக்கும் விரும்பினதே இல்லை. காரணம், மாணவர்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும். போராட்டம் நடத்திட்டு இருந்தால் படிப்பு பாதி நேரம் போய்விடும் என்ற அந்த எண்ணம் தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, இப்படி பல புதிய கல்விக் கொள்கைன்னு பல தொந்தரவுகளை ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிகளை, ஆபத்துகளை மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்றென்றைக்கும் நம்முடைய இன எதிரிகளால் நம்மை வெற்றி கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.